இந்த திருட்டு தேவடாள்களை சொல்லுமா ஊரே சொல்லுங்களே கொண்டு விட்டு கண்ணுக்கு பின்னாடி சுத்தி நிக்கிறோம் ஊர் சொல்லுங்க யார் அந்த மாதிரி சுத்துறாங்கன்ற யார் அந்த மாதிரி சுத்துறாங்கன்ற யார் சுத்துறாங்கன்ற திருப்பியா சக்கால் ஐயோ ஒரே மாமடி போச்சேன் கபடி பார்த்து ஓயர் போச்சேன் மயிர் பார்த்து போயம்மா இல்லையாது எப்படி எப்படி இந்த திருட்டிய சக்காலத்துக்கு அடி அடித்து இருக்காரத்தை கட்டி அவங்க பாரு மாட்டுக்கார பையன் வந்தனமான பந்தவன் பேர் இல்லாதவன் குலம் இல்லாதவன் கோத்தாரம் இல்லாதவன் அண்ணாடி பையன் வரம்பாக்கு செத்துக்கல்லு ஜாதிக்கல்ல தாண்டப்பட்டவன் ஜெய் ஓடி 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 அடிடா அடிடா பேர் இல்லாதவன் குலம் இல்லாதவன் கோத்தாரம் இல்லாதவன் அண்ணாடி பையன் வரம்பாக்கு செத்துக்கல்லு என்னடா அரிச்சர் கோயில நூறு காய் நிக்கிறியா எதுக்கு சொல்றேன் லேனிக்கு தல குருவா குருவா சாமி குருவா அடி விண்ணப்ப சொல்லு கேளு குருவான்னு சொல்ற மாதிரி நீ பூ போட்டுக்கிறது அப்படி திருட்டிய சக்காலத்துக்கு அடி 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 வாடி வெளியில போடா என்னமா ஓகே ஓர ஆனா சொல்றாங்க என்னடி கண்ணீரன் சிந்தையோடு இருக்கிறீங்க ஒரு சமாச்சாரம் எங்கிருந்து வருகிறீர் பொன்னுரி மாவட்டத்திலிருந்து வருகின்றோம் அந்த பொன்னுரி மாது உங்களை எப்படி பாவித்து வருகிறார் எங்களை மகள் போன்று பாவிக்கிறாங்க அப்படிதான் இருக்க வேண்டும் அண்ணவளை நீங்க எப்படி பாவித்து வருகிறீர் நாங்கள் தாய் போன்று பாவிக்கிறோம் அப்படி இருக்கும்போது என்னை காணும்பட்டாக நீங்கள் வரும்பொழுது கண்ணீரை சிந்தையோடு வர வேண்டிய காரணம் என்ன சபையில பொன்னூரி உனக்கு நான் கணவன் அல்லடி அறிவுரையும் இழந்து கட்டிய கணவன் என்று பாராமல் மணிக்கு என்னை காலப்போற காட்டிலே தூக்கி விட்டார். என்ன செய்வது ஐயா? சரி பெண்களே, உங்களை அடித்தது என்னை அடித்ததாக கருதி கொள்கிறேன். என்ன மனது? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? சரி பெண்களே, ஐயா அது என்னமா காரணம்? சென்று மன்னவன் உந்தன் கையால் அருசை தாம்பூலம் வேண்டி அந்த வண்ண பொன்னுரியாரை வகையுடன் அழைச்சு
மன்னவ உந்தன் கையால் வரிசை தாம்பூலம் பெற்று அங்கே எண்ணிட குலத்தோரானம் எந்தன் எதிரியை அந்த வண்ணம் பொன்னுரியாரை பகையுடன் அழைத்து சரி பங்களே அரசே எப்படி என்றால் என் மனைவியாகப்பட்டவள் என் மாளிகையினுடைய மணிவிளக்கு என் மனைவி சுவாமி என் மனைவியாகப்பட்டவள் என் மாளிகையினுடைய மணிவிளக்கு மணிவிளக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியவில்லை என்னவளுக்கு என்ன செய்வதையா ஆகையினாலே ஐ நீங்கள் மறுமுறை என் மனைவியா வழங்கிய பொன்னுரிடம் செல்ல வேண்டும் நாங்கள் மறுமுறை செல்ல வேண்டுமா யாது காரணம் என்றால் என்ன சுவாமி என் மீது தயவு கூர்ந்துதான் நீங்கள் செல்ல வேண்டும் சென்று உன் கணவராகிய கர்ணமகாராஜன் ராஜன் 10 வரை 8 18 நாள் யுத்தம் ஆமா இந்த யுத்தத்தை முன்னிட்டு ஐ 16 முடிந்து 17 துவக்கம் அந்த 17 நாள் யுத்தத்திலே ஐ பாண்டவரின் நடுப்பிருந்த பார்த்திபன் மீது ஐ போர்க்களம் கொண்டு கொண்டு யுத்தத்தனதாக புறப்படுகிறாராம் புறப்படுகிறாராம் போகுமிடமோ ஐ ஒரு நிமிடத்துக்கு 1000 யோசனை பிறகு ஒரு மனிதனுக்கு அந்த குறிச்சத்திரத்திலே ஆம் சுவாமி அப்படி அந்த எதிரி மீது யுத்தத்திற்கு புறப்படுகிறாராம் ஐ கட்டிய மனைவி